பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு அநீதி, விஜய் அரசின் தீர்மானம் ஏன்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில அதிகார பகிர்வுகளை இந்திய அரசமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கு. இந்த அதிகார பகிர்வு ஏற்பாடு, கல்வி போன்ற விஷயங்கள்ல கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கின்ற விமர்சனங்கள் இருக்கு. இதேபோல நிதி பகிர்வு விஷயம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருது. காரணம், சுகாதாரம், கல்வி மற்றும் சமூக நலம், வேளாண்மை போன்ற துறைகளோட முன்னேற்றத்துக்கு பல முக்கிய திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துறதுக்கான பொறுப்புகளை பெரும்பாலும் மாநில அரசுகள் தான் நிறைவேற்றி வருது. இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற தேவையான வருவாயை பெருக்கிறதுக்கான அதிகாரங்கள் மாநில அரசுகள் கிட்ட குறைவாவே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டுக்கு உரிய வரி பகிர்வு அளிக்கணும்னு மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏன்? வரி பகிர்வுல தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படுதா? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வருவாயில தோராயமா 73% மாநிலத்தோட சொந்த வரி மற்றும் வரிசாரா வருவாய் மூலமா திரட்டப்படுது. மீதமுள்ள சுமார் 27% மட்டுமே மத்திய அரசோட வரி பகிர்வு மற்றும் மானியங்கள் மூலமா கிடைக்குது. 16வது நிதிக்குழு பரிந்துரைப்படி நாட்டோட மொத்த வரி பகிர்வு நிதியில தமிழ்நாட்டுக்கான நிதி பங்கு தோராயமா 4.10% இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அதிகபட்சமா 17.62%, அதுக்கு அடுத்தபடியா பீகார் மாநிலத்துக்கு 9.95% நிதி பங்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு செலுத்தும் ஒவ்வொரு ₹1 வரியில மாநிலத்துக்கு திரும்ப கிடைக்கிறது வெறும் 21 பைசா மட்டும்தான். அதே நேரத்துல பீகாருக்கு ₹2.50 வரையிலையும், உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1.80 வரையும் மத்திய அரசு நிதி பகிர்வு கொடுக்குது. 16வது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில இது போல பகிர்ந்தளிக்கப்பட்டு வருது. இந்த நிதி பகிர்வு முறையை சீரமைக்கணும்னு தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 280வது பிரிவின் கீழே நிதிக்குழு அமைக்கப்படுது. இந்த குழு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது, மாநிலங்களுக்கு உதவி மானியங்களை வழங்குறது போன்ற நிதி சார்ந்த பரிந்துரைகளை வழங்குது. ஒட்டுமொத்த வரி வருவாயில மத்திய அரசு வசூலிக்கும் செஸ் மற்றும் கூடுதல் கட்டணங்களும் சேர்ந்ததுதான் என்றாலும் அவை வரி பகிர்வு தொகுப்புக்குள்ள வராது. செஸ், சர்சார்ஜ் எனப்படும் கூடுதல் கட்டணங்கள் தவிர்த்து மீதமுள்ள வரி வருவாயில மாநிலங்களுக்கு 41% வரி பகிர்வு வழங்கணும்னு 16வது நிதிக்குழு பரிந்துரைத்திருக்கு. 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டுகளுக்கான இந்த பரிந்துரையை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொண்டிருக்கு. இதற்கு முந்தைய 15வது நிதிக்குழுவும் மாநிலங்களுக்கு 41% வரி பகிர்வையே பரிந்துரைத்திருந்துச்சு. இருந்தாலும் பரிந்துரைக்கு மாறா 2020-24 காலகட்டத்தில் மொத்த வரி வருவாயில 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கு மத்திய அரசு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உட்பட சுமார் 18 மாநிலங்கள் தங்களோட நிதி பொறுப்புகள் அதிகரிச்சிருக்கிறத காரணம் காட்டி இந்த வரி பகிர்வை 50% உயர்த்த கோரிக்கை வச்சாங்க. ஆனா அந்த கோரிக்கை ஏற்கப்படலை. ஒருபுறம் மத்திய அரசுகிட்ட இருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால மாநில அரசுகளுக்கு ஏற்படுற பாதிப்புகள், மறுபுறம் மத்திய அரசு அறிமுகப்படுத்துற திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதின்னு ரெண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தி வருது. 9வது நிதிக்குழுவில் தமிழ்நாட்டோட பங்கு 7.93% இருந்துச்சு. ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்ததன் காரணமா அடுத்தடுத்த நிதிக்குழுக்கள்ல தமிழ்நாட்டோட பங்கு தொடர்ந்து குறைஞ்சு வந்திருக்கு. 16வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசோட ஒட்டுமொத்த வரி பகிர்வுல தமிழ்நாட்டுக்கான நிதி பங்கு 4.10% நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த நிதி பகிர்வு சதவீதத்தின் அடிப்படையில் 2026-27 நிதியாண்டுல தமிழ்நாட்டுக்கு மத்திய வரிகளின் பங்கா தோராயமா 62,530 கோடி கிடைக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. நாட்டுக்கே வழிகாட்டும் வகையில பல முன்னோடி நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செம்மையான நிர்வாகத்தை தொடர்ந்து கொடுத்து வரும் தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிக்கிறது போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்திருக்குன்னு குற்றம் சாட்டப்படுது. சிறப்பா செயல்படுற மாநிலங்களுக்கான நிதியை குறைச்சு வளர்ச்சியை எதிர்நோக்கும் பகுதிகளுக்கு நிதி ஆதாரங்களை மடைமாற்றுவதன் மூலமா ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி பாதிக்கப்படுறது மட்டுமல்லாம வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு இறுதியா கிடைக்கும் வரி பகிர்வும்
குறைஞ்சிடும் அப்படின்றதே உண்மை. அதனால நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிறந்த நிர்வாக அமைப்போட திறம்பட செயலாற்றி வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் வகையில நிதி பகிர்வு முறையை மாற்ற வேண்டும் என்பது மறுக்க முடியாத கோரிக்கையாகும்.